அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 11 சித்தர்களுள் ஒருவரான காக புஜண்டர் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். போகருக்கு அடுத்தபடியாக கருதப்படுபவர்தான் காக புஜண்டர். காக புஜண்டர் காக்கை போல் உருவெடுத்து பல சித்துக்களை செய்ததாக கூறப்படுகிறது. வாரிஷியின் சாபத்தால் உலகில் சந்திரகுலம் விளங்க விதவையின் வயிற்றில் பிறந்தவராக இவர் தன் பிராய காலத்தில் அவிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்வார் என்ற காரணத்தினால் காக புஜண்டர் என இவரை அழைக்கப்பட்டார்கள். அறிவியலில் சிறந்தும் தவத்தில் உயர்ந்தவராக இவரின் பிறப்பை பற்றிய குறிப்பு போகர் சத்த காண்டத்தில் உள்ள ஒரு பாடலின் மூலம் எடுத்து கொள்ளப்படுகிறது. சுகபிரம்ம ரிஷி தனது நியான சூத்திரத்தில் காக புஜண்டரை பற்றிய வரலாற்றை கூறியுள்ளார். முன்னொரு காலத்தில் சக்தி கணங்கள் மதுவை உண்டு நடனமாடினர். அங்கு சிந்திய மது கலந்த நீரை அங்குள்ள அன்னங்களும் பருகி போதையின் காரணமாக அவைகளும் நடனமாடின. இதனை கண்ட சிவனும் சக்தியும் மகிழ்ந்தனர். இதன் காரணமாக உருவான சிவக்கலை காகத்தின் உருவில் அன்னத்தை சேர்ந்தன. அந்த அன்னம் உடனே கருவுற்று 21 முட்டைகளை இட்டது. அம்முட்டைகளிலிருந்து 20 அன்ன குஞ்சுகளும் ஒரு காக்கை குஞ்சுகளும் வெளிவந்தன. சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த 20 அன்னமும் முக்தியடைய ஒரு காகம் மட்டும் சிவக்கலையில் காரணமாக பிறந்ததால் அழிவை வெல்லும் யோகம் கிட்டியது. அந்த ஒரு காகமே காக புஜண்டர் என சித்தராக உருவெடுத்தார். காணாத காட்சியினால் கண்ணில் கண்டு காகமடா புகண்டர் என்று பேரும் பெற்றேன். காக என்ற ரூபமாய் இருந்து கொண்டு காரணங்கள் அனைத்துமே தருவாய் பார்த்து வேகமுடன் வெளியிட்ட நிலையாய் பார்க்க வெகு தூரம் சுற்றி இன்னும் வியாப காணேன். இதுதான் முக்கியத்துவம். 20 அன்னங்களும் அழிவு ஏற்படும் போது ஒரு காக்கைக்கு ஏற்படாதா என்ற புராணங்கள் அனைவரின் மனதிலும் உண்டாகலாம். அதற்கான காரணங்கள் அது என்னவென்றால், மனிதர்கள், தேவர்கள், நாகர்கள் போன்ற அனைத்து உயிர்களுக்கும் காலத்தால் அழிவு உண்டு. ஆனால் காக புஜண்டருக்கு அழிவு ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் அவரது நியாயம். தவமா மகா பிரளய காலத்தில் கூட காக புஜண்டர் முனிவருக்கு அழிவே கிடையாது என சிவபெருமான் கருடனத்தில் கூறியிருக்கிறார். பூலோகத்தில் உச்சயினி நாட்டில் அந்தனர் ஒருவர் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது காக புஜண்டர் அவரை அடைய அந்தனர் இவரை பார்த்து தன் மகனாக நடத்தி இவருக்கு சிவமந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் காக புஜண்டர் அந்தனின் சிவமந்திர உபதேசத்திற்கு எதிர்ப்பு காட்டத் தொடங்கினார். குருநாதர் பலமுறை சொல்லியும் குருவின் பேச்சை கேட்காம பிறகு குருநாதருக்கு எதிராக பல குற்றங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் குருநாதரோ அதை பற்றி சிறிதும் வருத்தப்படாமல் ஒரு முறை காக புஜண்டர் மகா காலர் ஆலயத்தில் சிவராம ஜெயம் படித்து கொண்டிருக்கும் போது குருநாதர் அங்கே வர காக புஜண்டர் அவரை கண்டும் காணாமல் அமர்ந்திருந்தார். அவரின் செயலை பார்த்த கோபமுற்ற மகா காலர் காக புஜண்டருக்கு சாபம் விடுகிறார். மூடனே, நான் உன்னை சபிக்கிறேன். எவன் ஒருவன் தன் குருவிடம் மரியாதை செலுத்தாமல் அருவருப்பாக கொள்கிறானோ அவன் கோடியுக காலம் ரௌத்திரம் நரகத்தில் ஆழ்ந்து கிடந்து புழு பூச்சியாய் 11,000 பிறவி எடுத்து அல்லல் படுவாய். குருநாதர் முன்பு மலைப்பாம்பை போல் உட்கார்ந்திருக்கும் நீ பாம்பாக மாறி பெரிய மரப்பொந்தில் போய் வாழ்வாய் என்று கோபமுடன் மகா காலர் கலியுகத்தில் சாபமிட அதனை கேட்ட காக புஜண்டர் நடுங்கி போனார். மகா காலரின் சாபத்தை கேட்ட குருநாதர் துடித்து போய் தன் சீடனின் நிலையை கண்டு வருத்தமடைந்து சிவபெருமானை வேண்டி துதித்து தன் கண் முன்னே காட்சியளித்த மகா காலரின் முன் தொழுது தன் சீடனுக்கு சாப விமோசனம் தருமாறு வேண்டினார். குருநாதரின் துடிப்பை அறிந்த அப்படியே ஆகட்டும் என ஒரு அசரீரி எழுந்தது. அந்தணனை உன் மாணவன் செய்தது கொடிய பாவம், அது உன் கருணைக்கு ஈடாகாது. நான் இட்ட சாபம் இவனை தொடரும். ஆனால் உன் கருணையின் காரணமாக இவனை எந்த ஒரு துன்பமும் எந்நிலையிலும் அண்டாது என கூறியது. பிறப்பிலும் சரி இறப்பிலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்கள் இவனை அடையாது. இவன் தத்துவ ஞானம் குறையாது. அந்தனின் சிறந்த மாணவரே, இனிமேல் நீ ஞானியாக அவமதிக்காதே. சில சமயம் இறைவனின் ஆயுதங்கள் எவனை கொள்ளாதோ அவனை கூட உன்னை போல் ஞானிகளை அவமதிப்பவர்களை துரோகம் என்ற தீ அழித்துவிடும். இனி உன் மனதில் ராம பக்தி மட்டும் மலரட்டும். அதாவது ராமபக்தி மலரட்டும். மகா காலன் சாபத்தினால் காக புஜண்டர் விந்திய மலையில்
மலைப்பாம்பாக இருந்து உயிர் நீத்தார். அடுத்த பல பிறவிகளிலும் அதேபோல் பிறவி எடுத்து சிவபெருமான் அருளால் துன்பமின்றி அனைத்து பிறவிலும் கடந்து சாபத்திலிருந்து மீள ஆரம்பித்தார். அவரது கடைசி பிறவிதான் அந்தன பிறவி. ஒரு பிராமண உத்தமரின் புதல்வனாக பிறந்து காகபுஜண்டர் தன் அந்த பிறவியில் லோம முனிவரிடம் சென்று தனக்கு ராமனின் திருவடிகளை காண ஆசை என்றபோது அந்த பிராமண சிறுவன், லோமச முனிவரோ, இறைவனுக்கு உயிரும் வேறு அல்ல, எல்லா பொருட்களும் இறைவன் உள்ளார் என கூற சிறுவன் முனிவர் சொன்னதை கேட்க மறுத்துவிட்டான். எனக்கு ராமனை கண்ணால் காண வேண்டும் என சிறுவன் அடம்பிடிக்க கோபம் கொண்ட லோமச முனிவர், ஓ பிராமண மூடனே, என் உபதேச மொழியை ஏற்க மறுக்கும் நீ தனக்கு கூவி உணவிடும் நபர்களை கண்டு அஞ்சி ஒதுங்கும் காகம் போல எல்லாவற்றிற்கும் அஞ்சுகிறாயே, எனவே நீ காகமாக கடுவாய் போ என சாபமிடுகிறார். முனிவரின் சாபத்தினால் காகமாக மாறிய காகபுஜண்டர் முனிவரை வணங்கிவிட்டு ராமபிரானை தியானித்து விண்ணில் பறந்தார். ராம பக்தியை காரணமாகத்தான் சிறுவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் என அறிந்த முனிவர் காகபுஜண்டரை அழைத்து ராம மந்திரம் பாலமத்தியாயனத்தையும் உபதேசித்து அவரின் தலையில் தன் கையை வைத்து ஆசிர்வதித்தார். முன்னொரு காலத்தில் லோமச முனிவர் சிவபெருமானிடம் தேவ ரகசியமாக ராம சரித்திரத்தை அறிந்தார். அதை நினைவு கூர்ந்து முனிவர் அதை காகபுஜண்டரிடம் கூறி, மாயை, காலம், கர்மம், யோகம் மூன்றும் வரும் எந்த துன்பம் உன்னை அணுகாதவாறு நீ விரும்பிய உருவெடுத்து சக்தி உன்னை வந்து சேரும் என கூறினார். இவை அனைத்தையும் காகபுஜண்டரின் பிறவி அனுபவங்களை நீர், நெருப்பு, காற்று போன்றவற்றிலிருந்து காகபுஜண்டர் அழியாமல் இருப்பது எப்படி, இதை பற்றித்தான் கருடனிடம் கூறிய நிகழ்ச்சி கண்டிப்பாக சிறப்புமிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.